இதய நோய் குணமாக்க, இதய நோய் தடுக்க கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் சடாமஞ்சில் வேர், பச்சை கற்பூரம், லவங்கப்பட்டை. சடாமஞ்சில் வேர், பச்சை கற்பூரம், லவங்கப்பட்டை இந்த 3 பொருட்கள் போதும். எப்படி இதய நோய் தடுக்க, இதய நோய் குணமாக்க, அறுவை சிகிச்சைக்கு பிறகு கூட மீண்டும் மீண்டும் இதய நோயை தடுக்க இந்த கஷாயம் உதவுகிறது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த கஷாயம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அளந்து வைத்திருக்கக்கூடிய நீர் 300 மில்லியை நான் சேர்க்கிறேன். சடாமஞ்சில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மனம் சார்ந்த, மன அழுத்தம் சார்ந்த, இன்றைக்கு உயர் ரத்த அழுத்தம் சார்ந்த நோய்களால் நாம் அவதிப்படும் போது இதய நோய்க்கான காரணம் வெறும் உடல் உணவு கிடையாது, மனமும் சேர்ந்துதாங்கிறத இயற்கை மருத்துவம் புரிந்து கொண்டதுனாலதான் இன்றைக்கு சடாமஞ்சில் வேரை இதய நோய்க்கான முதலுதவி மருந்தாக கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். சடாமஞ்சில் வேர் சூரணம் 2 கிராம். இது பச்சை கற்பூரம். கற்பூரம்னா பொதுவா நம்ம சூடமேத்துவோமே, அது கிடையாது. பச்சை கற்பூரம்ங்கிறது அந்த காலத்தை பாயசம் செய்யும் போது, இனிப்புகள் செய்யும் போதெல்லாம் போடுவாங்க. இந்த பச்சை கற்பூரத்துடைய அளவு 1 கிராம். நமக்கு லவங்கப்பட்டை, லவங்கப்பட்டையை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாகவே இன்றைக்கு கொழுப்புகளை கரைத்து ரத்த அழுத்தத்தை கரைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். இல்ல ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதும் தெரியுது. இல்ல 45 வயசுல திடீர்னு ஒரு நாள் இதய பாதிப்பு, மார்வழி வரும்போது துடிச்சு போய் மருத்துவமனைக்கு வரும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. சுலபமான சிகிச்சைகள், சுலபமான மருந்துகள். அந்த வகையில இந்த இதய நோய் தீர, இதய நோய் குணமாக கஷாயம் மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். இதய நோய் தீர, இதய நோய் தடுக்க, அறுவை சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் இதய நோய் ஏற்படாமல் இருப்பதற்கு தேவையான சடாமஞ்சில் வேர், பச்சை கற்பூரம், லவங்கப்பட்டை கஷாயம் தயாராகிவிட்டது.